ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்யா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி தான் தன்னை கொண்டு ஸ்கூலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி அவசரமாக வெளியே போகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ஆதித்யா, இன்றைக்கி அம்மா கொண்டு ஒன்று ஸ்கூலில் விடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ராத்திரி போல் நான் ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கி தரேன், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதித்யாவும் சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் அம்மா கூட ஸ்கூலுக்கு போகிறேன், ராத்திரி எனக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் வெளியே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராத்திரி போல் வந்துடுது. அப்போ ஆதித்யா ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா ராத்திரி போல நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக என்னை வெளியே அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களா, என்னையும் அக்காவையும், வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா ஆதித்யா நான் கூட மறந்துட்டேன் அப்படிங்கும்போது ஆமாப்பா நீங்க மறந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ஆதி ஆதித்யாவையும் தமிழையும் அழைச்சிட்டு போறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ ஆதித்யா சொல்றாங்க, என்னப்பா நம்ம 3 பேர் மட்டும் போனா போருமா, அம்மாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. இதை மித்ரா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்க்கும்போது இது எல்லாமே தமிழ் போட்ட ஐடியாவாக தான் இருக்குது. தமிழ் தான் ஆதித்யாட்ட சொல்லியிருக்கிறாங்க, அம்மாவே நம்ம கூட அழைச்சிட்டு போகணும், அது நீ சொன்னாதான் அப்பா கேட்பார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதித்யாவும் அதே மாதிரிக்கு சரிங்கிறாங்க. அப்போ பாரதியை போய் ஆதித்யா கூப்பிட்றாங்க, அம்மா வாங்க நம்ம 4 பேர் வெளியே போகலாம், ஐஸ்கிரீம்க்கு சாப்பிடலாம் அப்படிங்கவும் உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை நான் வரல, நீங்கள் 3 பேர் மட்டும் போங்க அப்படிங்கவும் அப்போ ஆதித்யா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, அம்மா நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழவும் உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி வாங்க நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரத்திலேயே ஆதித்யா தன்னுடைய அப்பா அம்மாவையும் சேர்த்து வச்சுருவான் போலுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் நம்பிக்கை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவை எரிச்சல் அடைகிறாங்க, இந்த ஆதித்யா வர வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறான், ஆதியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்களா, அதனால தான் இந்த ஆதித்யா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் மித்ரா நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையே வீணாயிரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மித்ரா கொஞ்சம் எரிச்சலோடு அங்கே வராங்க. இங்கே பாருங்க ஆதி, நானும் உங்க கூட வார அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் சரி வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா பாரதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம அவங்க இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காக எல்லாருமே இறங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு மனவும் அபியும் தான் அங்கே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. மனவும் அபியும் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒரு 4-5 பேர் அவங்க அபிகிட்ட அவங்க கிண்டல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் மனோ அவங்கள திட்டுறதுக்காகவும் அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ மனோ அவங்க திரும்பி அடிக்கிறதுக்காக வரவும் கரெக்டாக பார்த்தோம்னா ஆதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஆதி ஓடி வராங்க, ஓடி அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதி மனோ கிட்ட சொல்றாங்க, மனோ அபியை அழைச்சிட்டு நீங்க கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிக்கிட்டு அபியை பைக்ல ஏறது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அடி வாங்கினவங்கள ஒருத்தங்க ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ஆதியை குத்துறதுக்காக வராங்க. அப்போ பாரதி பார்த்துருந்தாங்க. பாரதி பார்த்ததும் ஓடி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அவங்க அந்த கூர்மையான ஆயுதத்தை தன்னுடைய கையால் அவங்க பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்ததுமே அவங்களை திரும்பவும் அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பயந்து ஓடிடுவோம். அப்போ பார்க்கும்போது பாரதியோட கையில் ஒரே சிகப்பாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ பாரதி உங்கள் கையில் இந்த மாதிரிக்கு அடிபட்டுருக்குது, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கவும் உடனே ஆதி பாரதிக்கு அடிபட்டதுன்னு சொன்னதுமே அவங்க அப்படியே துடிக்கிறாங்க. இதை மித்ரா பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது பாரதி இந்த அளவுக்கு அடிபட்டதுன்னு சொன்னதுமே ஆதி எப்படி துடிச்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுமே அவங்க கையில் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க கையில் கெட்டு போட்டுலாம் விடுதாங்க. அப்போ பாரதி எல்லாருமே வீட்டுக்கு வரவும் அப்போ பாரதியோட அம்மாவும் பாட்டியும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ பாரதி உனக்கு என்னாச்சு பாரதி உன் கையில் அப்படின்னு சொல்லவும் அப்போ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க பாட்டியும் அதாவது பாரதியோட அம்மாவும் பாட்டியும் அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆயிடுது. அப்போ பாரதி பசிக்குது, நம்ம சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க பிளேட்ல போட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஆனால் 2 கையிலுமே அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியல. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த இடத்துல ஆதி வராங்க. ஆதி பார்த்ததுமே ஐயோ நம்மளால தானே இவங்களுக்கு இந்த அளவுக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஓடி வராங்க. என்ன பாரதி உங்களால தான் முடியல, நீங்கள் சத்தம் கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, இல்லை அம்மாவும் பாட்டியும் வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அதனால என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா இருங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஆதி அவங்க இட்லி எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வேண்டாங்க
கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதி வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம கணவர் கையால் நம்மளுக்கு ஊட்டி விடுறதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஊட்டி விடவும் பாரதி சாப்பிட்டுட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக மித்ரா வராங்க. மித்ரா வரும்போது ஆதி வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுதோ அவங்க சாப்பிட்றதையும் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. போகிற போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க மீனாவோட அம்மா அங்கே வராங்க கிச்சனுக்குள்ளே. அப்போ மீனாவோட அம்மா அவங்க பார்க்குறாங்க, என்னடி இது அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மித்ரா வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆவுன்னா நீ என்னையே வந்து அமைதியாக இருன்னு சொல்லு, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் கையில் அடிபட்டிருந்தா என்ன, ஸ்பூனை வச்சு சாப்பிட வேண்டியது தானே, இல்லைனா அவங்க அம்மாவும் பாட்டியும் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே, ஆதி ஊட்டி விட்டு தான் அவள் சாப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு போகிறாங்க. மித்ராவும் இதை பார்த்துட்டு கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு வராங்க. அப்போ வந்து மீனா வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மீனாவோட அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு மித்ரா, நீ வந்து ரொம்பவே வந்து பாரதிக்கு இடம் கொடுக்குறீன்னு எனக்கு தோணுது, இது இப்படியே விட்டுட்டு இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மனோவும் அபியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே பேசி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது மீனாவுக்கு இன்னும் கோவம் வருது. இங்கே பாரு, இந்த குடும்பத்தை சீக்கிரமாகவே நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியேற்றணும், அப்படி இல்லைன்னா 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த பாரதி நாசம் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கவும், ஆமாம் எப்போ சொன்னாலும் நீ என் வாயை மூட வச்சிரு, ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதுக்கெல்லாம் சீக்கிரத்திலே நான் ஒரு முடிவு கட்டுறேன், உங்ககிட்ட சொன்னால் வேலைக்கு ஆகாது, நானே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மீனா வந்து கோவத்தோட போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.